சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நெம்மேலி கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை கல்வெட்டு அகற்றப்பட்டது தொடர்பாக திமுகவின் குற்றச்சாட்டிற்கு குடிநீர் வழங்கல் துறை விளக்கமளித்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? மேலும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? சென்னை மாநகராட்சியின் பரப்பளவை தொடர்ந்து நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 2006ஆம் ஆண்டு முதல் அலகு கலைஞர் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சரால தொடங்கி வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூலமாக இரண்டாவது அலகு தொடங்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாலை அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட பணிகளை ஆய்வு செய்வதற்காக நெம்மேலி செல்ல இருக்கிறார். இந்த நிலையில நேற்றைய தினம் இரவோடு இரவாக அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை, அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயர் பொருந்திய கல்வெட்டுகளை நீக்கியதாக திமுகவுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது குறித்த விளக்கத்தை குடிநீர் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில முக்கியமாக இந்த 150 மில்லியன் கன அடி கொண்ட இந்த டீசாலினேஷன் பிளான்ட் என்பது கடந்த 24/2/2024 அன்று திறக்கப்பட்டது என்றும் இதற்கான பணிகளை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அதாவது இன்று ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலைக்கு மிக அருகில் அந்த கல்வெட்டு என்பது இருப்பதால வாகனங்களுடைய அதிகப்படியான அதிர்வுகள் காரணமாக இன்று இதன் மேற்பகுதியிலிருந்து சில கற்கள் மட்டும் கீழே விழுந்திருக்கிறது. அதன் ஆய்வு செய்த போது பாலத்தின் அடிப்பகுதியில் உள்ள கற்களும், அதாவது கல்வெட்டுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கற்களும் தளர்வான நிலையில இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கல்வெட்டுடைய கற்களை பாதுகாக்கும் விதமாகவும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாகவும் 30/6/2026 கடந்த 6 நாட்களுக்கு முன்பாகவே அந்த பேர்ந்து விழப்பட்ட கல்வெட்டுடைய கற்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதனை சரிப்படுத்தி அந்த கல்வெட்டினுடைய கல்களை பொருத்தும் பணிகளை வலுப்படுத்தும் வகையில ஒப்பந்த நிறுவனம் அந்த பகுதிகளை பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், ஸ்க்ரூ மூலமாக, திருகுகள் மூலமாக அந்த கல்வெட்டுடைய கற்கள் பொருத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும், வரக்கூடிய 20ஆம் தேதிக்குள் புதிய கல்வெட்டு கற்களுடன் இந்த அமைப்பு மீண்டும் அமைக்கப்படும் என்றும் விளக்கம் அளித்திருக்கிறது. எந்த விதத்திலும் அந்த கல்வெட்டுகளை முதலமைச்சருடைய ஆய்வின் காரணமாக அகற்றவில்லை என்பதை இந்த விளக்கத்தின் மூலமாக துறை விளக்கம் அளித்திருக்கிறது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.